துலாம் ராசிக்காரர்களுக்கு ஏன் தராச சின்னமா குடுத்தாங்கன்னு தெரியுமா? யாரையும் ஒரு பாரபட்சம், வித்தியாசம், ஒரு ஏற்றத்தாழ்வு பார்த்து பழகத் தெரியாதவங்க, எல்லோரையும் சமம்னு நெனச்சு பழகக்கூடியவங்க. அது மட்டும் இல்ல, உங்ககிட்ட யாரும் பேச வராங்க அப்படின்னாலே, முன்கூட்டியே எதற்காக வந்தாங்க, அவங்களுடைய உள்நோக்கம் என்ன அப்படின்றத துல்லியமா எடை போட்டு விடக்கூடிய நபர்கள் அப்படின்னா, அது நீங்க தான் அப்படின்னே சொல்லலாம். இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்குவது சார்ந்த ஒரு எண்ணங்கள் அப்படின்றது இந்த மாதம் உங்கள்கிட்ட அதிகமாகவே இருக்கும். ஒரு மதிப்புமிக்க சொத்துக்கள், சார் இங்கே இந்த இடத்துல ஒரு நல்ல இடம் இருக்குது வந்து பாருங்க அப்படின்னு ஒரு முக்கியமான ஒரு வேல்யூபிளான ஒரு இடத்த உங்களுக்கு கை காட்டுவாங்க அப்படின்னே சொல்லலாம். சொத்துக்கள் வாங்குறது அப்படின்றது உங்களுடைய தனிப்பட்ட ஒரு முடிவாக மட்டும் இருக்காது, உங்கள் ஃபேமிலியோட சேர்ந்து நீங்கள் எடுத்த ஒரு முடிவாகவும் இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்ததிபதி, குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய இந்த செவ்வாயும் சுக்கிரன் உங்கள் ராசி அதிபதியும் சேர்ந்தே உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால எந்த ஒரு விஷயத்தையும் சரி உங்கள் லைஃப் பார்ட்னரோட சேர்ந்தே முடிவெடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரப்போ உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த மாதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது. பொருளாதார விஷயங்கள் அப்படின்னு வரப்போ உங்களுக்கு செலவுகளை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஆதாயம், வருமானம் அப்படின்றது ரொம்ப சிறப்பாக இருக்கும். தொழிலில் ஒரு ப்ரொமோஷன் எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, புதுசாக ஏதாச்சும் ஒரு ஆல்டர்னேட்டிவாக ஒரு தொழில் தொடங்கலாமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா தொழிலை விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கை எடுக்கிறதும் சரி, தொழிலுக்கான ஒரு மூலப்பொருட்கள் வாங்கி போகிறதுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. திருமணத்திற்குன்னு வரன் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கீங்க அப்படின்னா வசதி வாய்ப்புகளில் உங்களை விட ஒரு படி மேலோங்கி இருக்கக்கூடிய நபர்கள் உங்களுக்கு வரனா அமையறதுக்கான அமைப்பு இந்த மாதம் சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ராசியில் பிறந்த சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் பிறந்தவர்களின் கனிவான கவனத்திற்கு கொஞ்சம் முன்கோபம், பிடிவாதத்தை குறைச்சிக்கங்க. வண்டி வாகனங்களில் கவனம், எச்சரிக்கையுடன் இருங்க. ஒரு தேவையற்ற ஒரு வீண் வம்பு வழக்குகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஏப்ரல் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூன் மாதம் 30, ஜூலை 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, அக்டோபர் மாதம் 31, நவம்பர் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, டிசம்பர் மாதம் 29, 30, 31. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. அறிமுக நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.